ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஒன் செட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டென்னிஸ் உல்ஃபோட ஆர்ம் ஒர்க் அவுட் கம்ப்ளீட்டாக பைசப் அண்ட் ட்ரைசப் அவர் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணார், அவர் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பாடி பில்டிங் மேகசின் ஜென்டல்மேன்லேருந்து எடுத்திருக்கேன். இஷ்யூ வந்து 2010. ஸோ ஒரு 15 இயர்ஸ் பேக் வந்த இஷ்யூ இது, ரொம்பவே பழசு. ஸோ விபி பிரபு அவருக்கு நம்ம இந்த கிரெடிட்ஸை கொடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் காய்ஸ். ஸோ டென்னிஸ் உல்ஃப் இவர் வந்து ஒரு ஃபேமஸான பாடி பில்டர் தான். மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜெலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 2006, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ இந்த இயர்லலாம் இவர் ரொம்பவே பீக்லேயே இருந்தார். இவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறது இல்லை. இவருடைய ஆர்ம் ஒர்க் அவுட்டை மட்டும் நம்ம இங்கே டீட்டெயில்டாக பார்த்துடலாம். டென்னிஸ் உல்ஃப் அவருடைய சின்ன வயசில் அவருக்கு எந்த மாதிரி ஃபிசிக் வேணும்னு அவர் ஆசைப்பட்டார்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச அர்னால்டோட ஃபிசிக் தான். அவரும் அர்னால்டோட ஃபிசிக்கை பார்த்து அட்மையர் ஆகியிருக்காரு. நானும் வளர்ந்த அப்புறம் அர்னால்டோட ஃபிசிக் மாதிரி என்னோடய ஃபிசிக்கும் மாறணும் அப்படின்னு வந்து டென்னிஸ் உல்ஃபை வந்து சின்ன வயசில் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. முக்கியமாக அர்னால்டோட ஃபிசிக்லேயே டென்னிஸ் உல்ஃப்க்கு ரொம்பவே பிடிச்சது அர்னால்டோடைய ஆர்ம்ஸ் தசைகள் தான். எல்லா காலகட்டத்திலையும் அர்னால்டோட பைசப் வந்து ரொம்பவே பக்காவாக இருக்கும். 37 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அர்னால்டோட பிக்சரை இப்போ பார்த்தாலும் எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்குது அப்படின்னு டென்னிஸ் உல்ஃப் வந்து இங்கே சொல்கிறாரு. ஈவன் இப்போ கூட அர்னால்டோ வந்து கம்ப்ளீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டில் வந்து நம்ம எல்லாருமே அர்னால்டோட மூவிஸ், ட்ரைனிங் வீடியோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். டென்னிஸ் உல்ஃபோட ட்ரைனிங் மோட்டோ என்னென்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டியாக ஒர்க் அவுட் பண்ணோம். நம்ம கூட கம்ப்ளீட் பண்ணுற மற்ற பாடி பில்டர்ஸும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதனால் நம்மளும் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஒவ்வொரு செட்லேயும் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாத காம்படிஷனுக்கு 4 to 5 வீக்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய ஓவரால் ஒர்க்கிங் செட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து டென்னிஸ் உல்ஃப் சொல்கிறாரு. டென்னிஸ் உல்ஃபோட மற்ற பாடி பார்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்ப அவருடைய ஆர்ம்ஸ் தசைகள் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும். அது எதனாலனா அவருடைய ஷோல்டர்ஸ் வந்து ரொம்பவே ஹியூஜாக வைடாக அழகாக இருந்தாலும் அந்த ஷோல்டர்ஸ் கூட இந்த ஆர்ம்ஸ் தசைகள் வந்து பார்க்குறப்போ ரொம்பவே சின்னதாக தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்க இவருடைய ஆர்ம்ஸ் தசைகளை எப்படி வந்து ரொம்பவே சிறப்பாக ட்ரைன் பண்ணார், அதாவது எப்படி வந்து ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக ட்ரைன் பண்ணாருன்றதை வந்து அவருடைய ஆர்ம் ஒர்க் அவுட் ரோட்டீனை பார்த்தாலே நம்மளுக்கு தெளிவாகவே தெரியும். ஸோ அது எந்த மாதிரி ஆர்ம் ஒர்க் அவுட் ரோட்டீன் நம்ம இங்கே தெளிவாகவே பார்க்கலாம் காய்ஸ். அவருடைய ஃபஸ்ட்டு பைசப் ஒர்க் அவுட் என்னவாக இருக்குன்னா, பார்பிள் கல் 2 வார்ம் அப் செட் பண்ணுறாரு, 4 ஒர்க்கிங் செட். ரெப்பிடேஷன் பார்த்தீங்கன்னா 15 to 12 ரெப்பிடேஷன். டென்னிஸ் உல்ஃப் பார்பிள் கல்லை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய பைசப்பில் சைஸ் அதுக்கப்புறம் மாதம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்பிள் கல்லை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சிறந்த ஃப்ரீ வெயிட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த ஒரு ஃப்ரீ வெயிட் ஒர்க் அவுட் கொடுக்க முடியாத ரிசல்ட்டை வந்து இந்த பார்பிள் கல் வந்து நம்மளுக்கு கொடுக்குதுன்னு டென்னிஸ் உல்ஃப் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. டென்னிஸ் உல்ஃப் ஆஃப் சீசனில் இருக்கப்போ ரொம்பவே ஹெவி வெயிட் யூஸ் பண்ணி பார்பிள் கல் பண்ணுவார். 82 கிலோ வரைக்கும் அவர் வந்து பார்பிள் கல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதில்ல, நம்ம வந்து பாடி பில்டிங் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த மசிலுக்கு வந்து கான்ட்ராக்ஷன் பண்ணோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெவி வெயிட் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம வந்து ரொம்பவே ஸ்லாப்பி ஃபார்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. அதாவது வந்து பாடி ஷேக் பண்ணி போகணும்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரிட் ஃபார்மில் பண்ணோம். ஸோ கடைசி வந்து ஒரு 2-3 ரெப்பிடேஷன் வந்து சீட் பண்ணலாம். டென்னிஸ் உல்ஃபோட செகண்ட் ஒர்க் அவுட் என்னவாக இருக்குன்னா, 1 ஆர்ம் தம்பிள் ப்ரீச்சர் கல். இது வந்து 3 செட்ஸ் பண்ணுறாரு. ரெப்பிடேஷன் வந்து 15 to 12 ரெப்பிடேஷன். டென்னிஸ் உல்ஃப் ப்ரீச்சர் கல்லை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, என்ன மாதிரி ரொம்பவே ஹியூஜான பெரிய ஷோல்டர் வச்சுருக்கவங்க அவங்க வந்து பைசப் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அதிகப்படியான அழுத்தம் வந்து ஷோல்டர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு போகும், அதுக்கப்புறம் தான் பைசப்க்கு போகும். ஸோ நான் வந்து இங்கே ப்ரீச்சர் கல் பண்ணுறதுனால என்னால் என்னோடய பைசப்பை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஹிட் பண்ண முடியும். அதாவது இது ஒரு ஐசோலேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு வந்து டென்னிஸ் உல்ஃப் சொல்கிறாரு. ஐசோலேஷன் மூவ்மெண்ட்னா சிங்கிள் ஜாயின் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பைசப்பை வந்து டேரெக்டாக ஹிட் பண்ண முடியும். அவருடைய தேர்ட் ஒர்க் அவுட் என்னென்னா, ஹேமர் கல் பண்ணுறாரு தம்பிளில். இது வந்து 3 செட்ஸ், ரெப்பிடேஷன் வந்து 12 to 15 ரெப்பிடேஷன். டென்னிஸ் உல்ஃப் ஹேமர் கல்லை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்போல்லாம் பைசப் ஒர்க் அவுட் பண்ணுறனோ அப்போல்லாம் என்னுடைய பிராச்சுவலிஸ் மசில் வந்து கண்டிப்பாக ஹிட் பண்ணுவேன். டோரியன் ஏட்ஸ், ரோனி கோல்மன், ஜேக் கட்லர், டெக்ஸ்டர் ஜாக்சன், ஸோ இவங்க எல்லார் பைசப் பிராச்சுவலிஸ் எப்படியோ நம்மளுடைய லீ ஹேனி இருக்கார்ல, ஸோ அவருடைய பைசப் பிராச்சுவலிஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை பார்த்து டென்னிஸ் உல்ஃப் வந்து ரொம்பவே அட்மையர் ஆகியிருக்காரு. பிராச்சுவலிஸ் மசில் வந்து ரொம்பவே குறைச்சி எடை போட்டுறாதீங்க. நம்ம வந்து நார்மலாக ரிலாக்ஸாக நின்னா கூட நம்மளுடைய பைசப் திக்னஸ் வந்து ரொம்பவே அதிகமாக காட்டும். ஈவன் நம்ம பேக் டபுள் பைசப் அடித்தா கூட நம்மளுடைய பிராச்சுவலிஸ் மசில் வந்து ரொம்பவே சூப்பராக தெரியும். ஸோ இதனாலேயே டென்னிஸ் உல்ஃப் வந்து ஹேமர் கல் வந்து அவருடைய பைசப் ரோட்டீனில் கண்டிப்பாக ஆட் பண்ணிப்பார். இது மட்டும் இல்லாத டென்னிஸ் உல்ஃபோட வேறு சில பைசப் ஒர்க் அவுட் ரோட்டீனை பற்றி அவர் இங்கே சொல்லியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, ஆல்டர்னேட் தம்பிள் கல். ஸ்டாண்டிங் பார்பிள் கல்லுக்கு அடுத்தது இந்த ஒர்க் அவுட் தான் ரொம்பவே சிறந்த ஃப்ரீ வெயிட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு, நம்ம பைசப்புக்கு வந்து மாஸ் அண்ட் சைஸ் கொடுக்கறதுக்கு. டென்னிஸ் உல்ஃப் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப ஒரு பாடியை வந்து ஷேக்லாம் பண்ண மாட்டார். மேக்ஸிமம் ஸ்ட்ரிட் ஃபார்மில் தான் பண்ணுவார். அவரால் ஹெவி வெயிட் யூஸ் பண்ண முடியும் இந்த ஒர்க் அவுட்டில். பட் ஸ்டில் வந்து மேக்ஸிமம் 30 கிலோ தான் யூஸ் பண்ணி இந்த டம்பிள் ஒர்க் அவுட்டை பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஒர்க் அவுட் பண்ணோம். மேக்ஸிமம் கான்ட்ராக்ஷன் வந்து அவருடைய பைசப் கொடுக்கறதுக்காக அவர் வந்து சீட் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் டம்பிள் கான்சன்ட்ரேஷன் கல். ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த ஒர்க் அவுட்டை பற்றி தெரியும். டென்னிஸ் உல்ஃப் இந்த ஒர்க் அவுட்டை பற்றி என்ன சொல்கிறாருன்னா,
நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து இந்த ஒர்க் அவுட் வந்து நம்மளுடைய பைசெப்புக்கு வந்து பீக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டெனிஸ் உல்ஃப் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இது பீக் கொடுக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் வந்து நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறப்ப என்னுடைய பைசெப் வந்து ரொம்பவே பேர்ன் ஆகும். அதாவது ரொம்பவே எரியும். அந்த ஃபீல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. டெனிஸ் உல்ஃப் 1 ஆர்ம் கேபிள் கர்ல். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, கேபிள் அதுக்கப்புறம் மிஷின் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே பெட்டரான பம்ப் கிடைக்குது. ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து நம்மளுடைய பைசெப்புக்கு வந்து ஷேப் கொடுக்கும். அதுக்கப்புறம் குவாலிட்டியும் கொடுக்கும் அப்படின்னு டெனிஸ் உல்ஃப் சொல்கிறாரு. இந்த ஒர்க் அவுட்டை டெனிஸ் உல்ஃப் அவருடைய கடைசி ஒர்க் அவுட்டாக தான், அதாவது ஃபினிஷிங் ஒர்க் அவுட்டாக தான் அவர் ஆட் பண்ணிப்பார். இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவருடைய பைசெப் வந்து நல்லாவே பேர்ன் ஆகும், நல்லாவே ஃபயர் ஆகும்னு சொல்கிறாரு. டைட் பம்ப் கிடைக்கும், நம்மளுடைய மசிலில் வந்து ரொம்பவே டைட்டான ஃபீல் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்து டெனிஸ் உல்ஃப் வந்து ரொம்பவே கத்துவார் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். டெனிஸ் உல்ஃப் வந்து அவருடைய பைசெப்பில் வந்து ரொம்பவே அதிகப்படியான ரெப்பிடேஷன் தான் பண்ணுவார். உதாரணத்துக்கு 12 to 15 ரெப்பிடேஷன் அந்த ரேஞ்சில் தான் பண்ணுவார். அது ஏன்னா டெனிஸ் உல்ஃப் வந்து பைசெப் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப லோ ரெப்பிடேஷன் பண்ணால் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் அவருடைய பைசெப்பில் வந்து தெரியல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் அவர் கற்றுக்கிட்டு இருந்திருப்பார். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ டெனிஸ் உல்ஃப் வந்து அவருடைய பைசெப் ஒர்க் அவுட் வந்து எப்போவுமே 6 to 8 ரெப்பிடேஷன் பண்ண மாட்டார். அது மேக்ஸிமம் வந்து 15 ரெப்பிடேஷன் வரைக்கும் தான் அவர் வந்து வச்சு ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் டெனிஸ் உல்ஃபோட பைசெப் ஒர்க் அவுட். அவருடைய ட்ரைசெப் ஒர்க் அவுட் வந்து என்னென்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்னவாக இருக்குன்னா ட்ரைசெப் புஷ் டவுன் தான். நிறைய டாப் ப்ரோ பாடி பில்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரைசெப் ஒர்க் அவுட் என்னவாக இருக்குன்னா ட்ரைசெப் புஷ் டவுன் தான். அது எதனாலனா நம்மளுடைய எல்போ ஜாயிண்ட் வந்து கண்டிப்பாக நல்லா வார்ம் அப் ஆகிடும். இதனாலே நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ரொட்டீனாக ட்ரைசெப் புஷ் டவுன் வச்சுப்பாங்க. ஸோ டெனிஸ் உல்ஃபும் அதே மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இது டெனிஸ் உல்ஃப் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய ட்ரைசெப் ஒர்க் அவுட்டில் எப்பவுமே ட்ரைசெப் புஷ் டவுன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். இது வந்து ரொம்பவே கிரேட் பம்ப் கொடுக்கும். இதனால் அவர் நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு வந்து அவருடைய ட்ரைசெப் வந்து ரெடி ஆகிடும். அவருடைய நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னா லையிங் ட்ரைசெப் எக்ஸ்டென்ஷன். இந்த ஒர்க் அவுட் அவருடைய ட்ரைசெப்க்கு வந்து மாஸ் அதுக்கப்புறம் சைஸ் கொடுக்கும். டெனிஸ் உல்ஃப் ஹெவி வெயிட்டாக இதில் வந்து யூஸ் பண்ணுவார். மேக்ஸிமம் எல்லா பாடி பில்டர்ஸும் இந்த ஒர்க் அவுட்டும் அவங்களுடைய ஒர்க் அவுட் ரொட்டீனில் இருக்கும். இந்த ஒர்க் அவுட்டை எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இல்லைனா இங்கே வந்து தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க. இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய தேர்ட் ஒர்க் அவுட் என்ன இருக்குன்னா டிப்ஸ் தான். அதாவது நம்ம டபுள் பார்னு சொல்லுவோம்ல. இது அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னா, அவருடைய ஷோல்டரை விட கொஞ்சம் அகலமான வித்தை பிடிச்சிட்டு டபுள் பார் பண்ணுவார். அவர் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டும் அவருடைய இடுப்பில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. அது எதனாலனா அவருடைய எல்போ ஜாயிண்ட்டும் அதுக்கப்புறம் ஷோல்டர்ஸும் வந்து சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாத டெனிஸ் உல்ஃபோட பாடி வெயிட்டே 137 கிலோ. ஸோ அவர் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டெனிஸ் உல்ஃப் ஒவ்வொரு ரெப்பிடேஷனும் பீக் கான்ட்ராக்ஷன் வச்சு பண்ணுவேன்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு கீழே போயிட்டு மேலே போகிறப்ப அவருடைய ட்ரைசெப்பை நல்லாவே ஸ்க்யூஸ் பண்ணி டைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஃபோர்த் ஒர்க் அவுட் என்னவாக இருக்குன்னா 1 ஆர்ம் ரிவர்ஸ் கிரிப் புஷ் டவுன். டெனிஸ் உல்ஃப் இந்த ஒர்க் அவுட்டை அவருடைய கடைசி ஒர்க் அவுட்டை தான் பண்ணுவார் ட்ரைசெப்புக்கு. இந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுனால அவருடைய ட்ரைசெப்பில் இருக்க 3 ஹெட்டையும் டேரெக்டாக ஹிட் பண்ண முடியும். அதாவது ஈக்குவலாக ஸ்டிமுலேட் பண்ண முடியும் டெனிஸ் உல்ஃப் வந்து பிலீவ் பண்ணுறாரு. இது உண்மையும் கூட தான். டெனிஸ் உல்ஃப் இந்த ஒர்க் அவுட்டை வந்து ஒரு ஷேப்பிங் ஒர்க் அவுட்னு பிலீவ் பண்ணுறதுனால அவர் வந்து ரொம்பவே அதிகப்படியான வெயிட்டை வந்து இந்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டார். ரொம்பவே மாட்ரேட்டான வெயிட்டாக யூஸ் பண்ணுவார். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் டெனிஸ் உல்ஃபோட கம்ப்ளீட் ஆர்ம் ஒர்க் அவுட் ரொட்டீன் பார்த்தோம். ஸோ உங்களுடைய பைசெப் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் சொன்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ப்ரோ பாடி பில்டர் வந்து சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் உண்மை இருக்கும். ஆர் உங்கள் ஜிம் ப்ரோ இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு யாருனாச்சும் பாடி பில்டராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து டெனிஸ் உல்ஃபோட பைசெப் ஒர்க் அவுட் ரொட்டீன். ஸோ இதை வந்து நீங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், எந்த தப்பும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து டெனிஸ் உல்ஃப் மாதிரி சாப்பிட்றீங்களா, டெனிஸ் உல்ஃப் மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஜெனட்டிக் இருக்கா, டெனிஸ் உல்ஃப் மாதிரி ஸ்டிராய்டு எடுக்கிறீங்களா? ஸோ இது எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. ஜஸ்ட் வந்து பிளாங்காக நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. நல்லா சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, அதுதான் ரொம்பவே முக்கியம். இன்ஃபர்மேஷன் நாலேஜை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நல்லா சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து மசில் க்ரோத்தே நடக்கும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே சாப்பிட்லனா, அதாவது நல்ல குவாலிட்டியான ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்லனா தயவு செஞ்சு ஜிம்மு கூட போகாதீங்க. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு அட்வைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க காய்ஸ். ஸோ பாடி பில்டிங் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். Thanks.